வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. சரியான பைத்தியக்காரன். இவனை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் விட மாட்டான். இவ்வளோ நேரம் லவ் பண்ணிட்டு வந்தான். அதுக்கப்புறம் வந்து டெக்கரேஷன் பண்ணும்போது அந்த பிள்ளைய பற்றி தான் பேசினான். இப்போ ஃபோன் போட்டு அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி என்னதான் பேசுவாங்க இவங்களாம்? சீனியர் டைம் ஆயிடுச்சு, நான் போய் தூங்க போறேன், நீங்களும் தூங்குங்க. வயசும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போடி. அதெல்லாம் முடியாது, இவ்வளோ நேரம் என் கூட தானே இருந்தீங்க, இப்போ தானே போனீங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் கால் பண்ணி பேசுறேன்னு உனக்கு தெரியாதா? சொல்லுடி, ஏன் கால் பண்ணி பேசுறேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. போய் சொல்லாதடி வைஷு. சீனியர் ஒரு விஷயம் பண்ண, அது எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லாமலே போயிட்டேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. சீனியர் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அடிப்பாவி, முழு போசனிக்காக சோத்துல மறைச்ச மாதிரி இல்லடி கதை சொல்றேன். எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, வைங்க ஒழுங்கா போன. வைஷு வைஷு ப்ளீஸ் டி, என் சொல்லல. சொல்ல, உனக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? சீனியர் சும்மா கடுப்பேத்தாதீங்க, ஃபோனை வைங்க, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. திரும்ப வேணா வந்து அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு காட்டவா? வைங்க. வைஷுமா வைஷுமா நைட் வந்து ஒன்று பார்க்கவா? அதெல்லாம் முடியாது, வரக்கூடாது சொல்லிட்டேன். வந்தீங்கன்னா அடி வாங்குவீங்க. என் சொல்லல. அதெல்லாம் முடியாது சீனியர். உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ள வரை நானும் அடிமையடி. ஒரே வீட்டில் வளர்ந்த மாமா பொண்ணு அத்தை பையனாக இருந்தாலும் ஒரு வருஷம் ஆயிருக்கும் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்க. அப்படி என்னதான் மனக்கசப்பை மனசில் வச்சுருந்தீங்கன்னு எனக்கும் கண்டுபிடிக்க முடியல. சில மனக்கசப்பெல்லாம் சில பேருக்கு தெரிய வரும்போது அவங்களால தாங்கிக்க முடியாத அத்தை. என் அத்தை மனசு குழந்த மாதிரி. நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசு தாங்காதத்தை. என்னதான் சொல்ல வரீங்களோ புரிய மாட்டேதே. நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நானும் மாமாவும் ஹாப்பியாக தான் இருக்கோம். சரிம்மா, கடவுளோட ஆசீர்வாதம் உங்கள் 2 பேருக்கு இருக்கும். அம்மா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. இல்லத்த, நான் போகிறேன். ரோஷினி, இல்லத்த, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு அந்த கடவுளோட ஆசீர்வாதமும் என் அத்தையோட ஆசீர்வாதமும் இருந்தாலே போதும். நான் நல்லபடியாக இருப்பேன் என் மாமா கூட. உங்கள் ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கினா நல்லா கிடைக்கிற வாழ்க்கை கூட கிடைக்காம போயிடத்த. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. இல்லத்த, நீங்கள் வேணும்னா இருங்க. என்னதான் உங்கள் தப்பு செஞ்சிருந்தாலும் நம்ம நாத்தனாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் என்னால் இருக்க முடியாது. பெத்த அம்மாவாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்பு தான். என்னால் மன்னிக்க முடியாதத்த. நீங்கள் ஆசைப்பட்றீங்கள இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு வாரிசு வரணும்னு நினைக்கிறதுல கூட எங்கள் அம்மா வேறு மாதிரி யோசிப்பாங்க. அதனால் அப்படிப்பட்டவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்ல. புதுசாக என் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினச்சி தானே நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறீங்க. நான் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் மட்டும் போதும். வேறு யாரோட ஆசீர்வாதமும் எனக்கு தேவையில்ல. எனக்கு அம்மாவும் நீங்கள் தான் இருக்கணும், அத்தையாவும் நீங்கள் தான் இருக்கணும். எனக்கு நீங்களே போதும். டேய், உன் பொண்டாட்டி வந்திருக்குடா. அடுத்த நைட் ஷிஃப்ட் பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். டாக்டரே, உங்களை காண நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஏண்டி, உன்னை யாருடி இப்போ இந்த டைம்ல படியேறி வர சொன்னா? உங்களை கூப்பிடணும், வேற எப்படி கூப்பிடுறது? ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே? உங்கள் ஃபோனை நீங்கள் எடுத்துகிட்டு வரல. எப்படி இந்த வசந்த் மாமாவை தான் லவ் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்கன்னு அவர் ஃபோனுக்கு அடிச்சா அவர் ஃபோனை அங்கே தான் கிடக்குன்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வேற யார் அனுப்ப சொல்கிறீங்க? ஏன் அன்புமா தூங்கலையா? அந்த கேள்வி நான் கேட்குறேன். ஏன் வசந்த் மாமா நீ தூங்கலையா? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் என் புருஷன்கிட்ட பேசணும், போறீங்களா? அன்பே, வர வர ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா, சொல்லிட்டேன். மாசமா இருக்கிற பிள்ளை மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதா? பாட்டிக்கிட்டே சொல்லுவோம் பார்த்துக்கோங்க. நான் என் புருஷன் கூட பேசணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசைக்கு தடங்களா நீங்கள் நடுவில் வந்து நின்னீங்க, நான் பாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் பாட்டி என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? அப்படின்னா மிரட்டுறது. ஆமா, மிரட்டுறா. நான் மிரட்டுறா. நீங்க பயந்துக்கிட்டு போற மாதிரியே போங்களா? அப்படிலாம் போக முடியாது. எனக்கு என் புருஷன் வேணும். எனக்கு என் ஃப்ரெண்டு வேணும். எனக்கு நிம்மதி வேணும். வசந்த் மாமா, என் டாக்டர் என்ன கேட்கறாரு பத்தியா? நிம்மதி வேணும்னு கேட்கறாரு. இந்த அன்பு கிட்ட பேசினாலே மனசு நிம்மதியா இருக்கு, இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற டாக்டர் இப்ப நிம்மதி வேணும்னு கேட்கறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவரை என்கிட்ட பேச விடாம, அவரை என்கிட்ட பழக விடாம நீ புடிச்சு வச்சுக்கிட்டு நீயே பேசணும், நீயே பழகணும் அப்படின்னா என் டாக்டருக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? பாரு அன்பே, உன் லிமிட் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். காலையில இருந்து அவனை போட்டு பாடா படுத்திருக்க. உனக்கு யார் சொன்னா மாசமா இருந்தா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம எதையோ பண்ணி என் ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்தி மூட் அவுட் ஆக்கி உட்கார வச்சிருக்கேன். நீ காலையில இருந்து பண்ண டார்ச்சல் தாங்க முடியாம தான் அவன் இப்படி இருக்கான். நானே அவனை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். திருப்பி டார்ச்சல் பண்றதுக்கு வந்துட்டியா? எம்மா எம்மா பெரிய வார்த்தை சொல்லிடுச்சு பத்தி அந்த வசந்த் மாமா. நான் என் டாக்டர் காலையில இருந்து பாடுபடுத்துறேனா சொல்லு? என் டாக்டர் நான் காலையில இருந்து பாடுபடுத்துறேனா? என் டாக்டர் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டு கிட்ட.
மச்சான் உன்னால சும்மா இருக்க முடியாதுல்ல. சும்மா இருடா, நியாயத்தை கேட்கணும்ல. நீ ஒரு வெங்காயத்தையும் கேட்க வேணாம், எழுந்து போறியா? டேய், அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதானா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடரணும் அப்படின்னா இவன் மாசமா இருந்து புள்ள பெக்கிற வரைக்கும் நம்ம கம்முன்னு தான் இருக்கணும். இவ எப்படிலாம் பேசுகிறாளோ அதுக்கெல்லாம் நம்ம ஒத்து ஊதிக்கிட்டு தான் போகணும். இல்லைன்னு வச்சுக்கோயா, இவன் நம்ம 2 பேரையும் வச்சு செஞ்சிருவா. சாரவணா, நீ இல்லாமல் நான் என்னடா பண்ணுறது? உனக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதனால உன் பொண்டாட்டி கூட நீ இருந்து பழகு. வேற ஒன்றும் பண்ண முடியாது மச்சான். என் சரவணனுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு நினச்சி நான் சந்தோஷப்படவா? இல்லை அந்த குழந்தை பிறக்க போகிறதுனால தான் நம்ம 2 பேரையும் இந்த அன்பு பிரித்து வைக்கிறான்னு நான் வருத்தப்படவா? தெரியல மச்சான். ஐயே, நம்ம பேசினா இதுங்க ரெண்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கு? பேசுறதுன்னு கேட்க மாட்டேதே. அவ்வளோ ரகசியமாலாம் இதுங்களுக்கு பேச தெரியுமா? நம்மளுக்கு அப்படி பொறுமையாக பேசவே தெரியலையே. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா. அடுத்த லைனை பாடுனா நான் மாட்டிப்பேன்டா. ம் ம் அப்போ நான் போகணுமா? ஆமாம் மச்சான். ஏன் வசந்த் மாமா, இந்த சின்ன பையன் இருக்கான்ல, இவ்வளவு நேரம் உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருந்துட்டு கீழே பறந்து போயிட்டு இருக்கான் பார்த்தேன். போயிட்டு வரேன் தான் அவனும் சொன்னான். அவன் வரமாட்டான், அவனையும் நல்லா திட்டிட்டேன் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடிப்பாவி. பின்ன நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சும்மா என் டாக்டர் போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. அவனுக்கே அமிச்சிட்டேன், அவன் போய் சும்மா தான் உட்காந்துருப்பான். மேலே வரக்கூடாதுன்னு சொன்னதுனால நீனும் போய் அவன் கூட பேசிக்கிட்டே இரு. நான் டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ நாங்களாம் இதுக்கப்புறம் பேச முடியாதா அன்புமா? முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். மச்சான், மாப்பிள்ள. சரி, நான் போய் சின்ன கூட உட்காந்தே பேசிக்கிட்டு இருக்கேன். அவளை மாசமா இருக்கா, என்ன பண்ணுறது? அவள் கூட நீ தான் இருக்கணும். அதனால அந்த ஒரே காரணத்தினால நான் போகிறேன்னா. சரி மச்சான். ஏப்பா என்ன நடிப்பு போடுதுங்க. என்னடி அங்கே நிற்கிறேன், வா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு மாமா. இந்த ரூம் ஏன் இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க? இந்த ரூம் ஏன் இப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்றது எனக்கும் ஷாக்காக தான் இருக்குது. இதெல்லாம் உங்கள் அப்பாவோட சர்ப்ரைஸு. நம்ம ரூம் மாதிரியே தெரியல தெரியுமா? யார் ரூமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கி அவங்க ரூம் மாதிரி தெரியாது. டெக்கரேஷனில் வேறு மாதிரி தான் தெரியும். இதெல்லாம் பார்த்தா தான் ஒரு மாதிரி இருக்கு. நீ தானடி சொன்ன எனக்கு கல்யாணம் ஆனப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஏற்பாடு தான் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கடவுளாக பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? மேடம் இப்படி தானே கேட்டீங்க? கேட்டதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இங்கே பாருடி, அவ்வளோதான் உன் லிமிட்டு. கல்யாணம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை கொண்டாட போகிறோம். அசிங்கமாக இருக்குடி. நம்ம 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வாழ்ந்ததை நினச்சா இதுக்கப்புறமும் ஏதாவது சாக்கு போக்கெலாம் சொன்னேன் அப்புறம் பார்த்துக்கேன். எங்க வெக்கப்பட்டுக்கிட்டே நடந்து வரணுமா? நடந்து வா பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது. நானே ஒரு மாதிரி இருக்கேன். இதில் வெக்கப்பட்டுக்கிட்டே வேற ஸ்டேருக்கு நடந்து வரணுமாமே. ஏய், இந்த டைமில் இப்படி தான் நடந்து வருவாங்க. பின்ன நீ ஆஃபீஸில் வீரமாக நடந்து போறியே, அந்த நடையை நடக்க முடியும்? அப்படிலாம் நடக்க வராது. நடக்க வருதோ வரலையோ, பட் இங்கே வேற ஒன்று நடக்க போது. அதை யார் நினைச்சாலும் இன்னைக்கு தடுக்க முடியாது. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் வெளியில் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரவா? அடியே, இந்த வாரம் இரேன். ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மழை என்னாவினியே தேவி ராஜராஜ சோழன் நான். எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவி காதல் தீவே. விருப்பம் இல்லாமல் இல்லை. அப்புறம் என்ன இவ்வளோ தயக்கம்? இதுக்கப்புறமா மாமாவை புரிஞ்சுக்காமலாம் இருக்க போகிறேன். புரிஞ்சுக்காம இல்லை, இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நர்வஸ் தானே. அந்த நர்வஸ்லாம் சரி பண்ணிடலாம். இப்போ உட்காரலாமா? மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏண்டி இவ்வளோ நாள் பேசாததான் இன்னைக்கு பேச போகிறேன். இவ்வளோ நாள் சண்டை போட்டுக்கிட்டு பேசாம தானே மாமா இருந்தோம். அப்படி இருக்கும்பொழுது இப்போ கொஞ்சம் பேசணும்ல. அது சரி, ஆனால் 10 மினிட்ஸ் தான் டைம். என்ன மாமா ஒருத்தன் சும்மா இருந்தப்பலாம் டியூப்லைட்டுன்னு சொல்ல வேண்டியது. இப்போ அவன் விவரமானதுக்கப்புறம் மாமா ஏன் மாமா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டா நான் என்ன பதில் சொல்லணும் என் செல்லத்துக்கு? ஆனால் ஸ்ரீ மாமா கமெண்ட்ஸ்னு வந்தோடனே பின்றீங்க என்ன? தேங்க்யூ. இவ்வளோ அழகாக பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு யாராவது பார்த்துட்டு இருப்பாங்களா சொல்லு. அதில் அவன் ஸ்ரீ மாமா மட்டும் என்ன விதி விலக்கா? இவ்வளோ நாள் ஸ்ரீ மாமா எங்கே போயிருந்தாரு? அழகை சரியா ரசிக்காமல் விட்டுட்டாரு. ஏன்டா விட்டுட்டோன்னு இப்போ ஒரு செகண்டும் ரசிக்கணும்னு நினைக்கிறாரு. மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே உல்லாச பூமி இங்கு உண்டானதே. ரோஷினி, எல்லா நாளை விட இன்னைக்கு அழகாக இருக்கிற மாதிரி இருக்கா? அப்போ இவ்வளோ நாள் மாமா கண்ணுக்கு அழகா தெரியலையா? இவ்வளோ நாள் மாமா முழுசாக பொண்டாட்டியை ரசித்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ
பொண்டாட்டி இன்னைக்கு ரொம்ப மாமா ரசிச்சு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அதனால இருக்குமோ? சரியான ஃப்ராடு மாமா நீங்கள். பொண்டாட்டி விஷயத்தில் ஃப்ராடுத்தனமாக தான் இருக்கணுமா தெரியுமா? மாமா ஏமா? நம்மளுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆமாம், நம்மளுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு தான். அதில் மேடம்க்கு என்ன டவுட்டு? நம்ப முடியல. சரி, பொண்டாட்டி நம்பரை மாற்றி ஒரு விஷயம் பண்ணிடலாமா? மாமா நம்புறீங்க மாமா? அடியே நான் வரணுமா? எதுக்கு நான் வரணும்? ஒரு மாதிரி இருக்குல்ல, நான் கொஞ்சம் உட்காந்து பேசுங்க. ஒரு மாதிரி இருக்கு, நான் வந்து உட்காந்து பேசணுமா? அடி பாவி, நான் போகிறேன்ப்பா. எங்கே ஓடுற? இந்த வரையிரு. மாமா ஷர்ட்டை ஏன் கட்டுறீங்க? ஆனால் எனக்கு விவரம் தெரியல, எனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியல, எனக்கு கிஸ் பண்ண தெரியலன்னு 1000 கேள்வி கேட்டடி. இந்த கேள்வியெல்லாம் நான் உங்ககிட்ட ஒரு டைம் கேட்காம இந்த ரூம்குள்ளே வந்தது தப்பு. எனக்கு தெரியும். அப்புறம் என்ன கேள்வி கேட்குறா? நான் கேட்பேண்ணா. பதில் சொல்லணும். தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும், குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியாது, காதல் தீவிரவாதியின் ஆயுதமானதே, என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய். என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானே எப்படி என தெரியல, விலகி இருந்திட கூடுமோ பழகும் வேளையிலே, விவரம் தெரிந்த பின்னோடினால் தவறுதான் இதிலே. ஐயோ டாக்டரே, இவ்வளோ நேரம் மூஞ்சி சோகமாக தானே வச்சிருந்தேன். இப்போ நான் உன் ஃப்ரெண்டு பொண்ணு பல்ல காமிக்கிறேன். ஏய், அதுக்குன்னு பொண்டாட்டி மேலே பாசம் இல்லைன்னு ஆயிடுமா? என் பொண்டாட்டி நான் தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கேன். நல்லா தாங்குறீங்கண்ணே, இந்த வரேன். இவ்வளோ நேரம் வசந்த் மாமா விட்டு எப்படி பெரியதுன்னு தெரியாம தானே முடிச்சிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் கரெக்டு தான்டி. ஆனால் அவனும் உன் அளவுக்கு எனக்கு முக்கியம். நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு அது புரியும். பட் இருந்தாலும் என்கிட்ட இப்படி ஒரு சண்டை போடுறதுல என் அண்டுக்கும் ஒரு ஆசை, அப்படி தானே? ஆசையாக இருந்தாலும் இப்போலாம் என் கூட டாக்டர் இருக்கணும்னு தோணுது தெரியுமா? அது அப்படி தான் பொண்டாட்டி இருக்கும். உங்களுக்கு இருந்தால் தெரியும். நீங்கள் வயிற்றுல வாங்கி வச்சுக்கிறீங்களா இந்த பாப்பா தம்பியா? அடி பாவி, என் அன்புக்கு வலிக்குது, என் அன்புக்கு முடியல அப்படின்னா அப்படி வயிற்றில் வாங்கி வச்சுக்கிற ஆப்ஷன் இருந்தால் தான் வாங்கி வச்சுப்பனே. அப்படி ஆப்ஷன் இல்லையும் பொண்டாட்டி. அப்போ வாங்கி வச்சுக்க முடியும்னா வச்சுப்பீங்களா? ஆமாம், என் பொண்டாட்டிக்கு கஷ்டமாக இருக்குன்னா அந்த விஷயத்தை என் பொண்டாட்டி என்ன செய்ய சொல்லுவேனா? என் டாக்டர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கெலாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு. அப்படிங்களா மேடம்? அப்படித்தான். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு டாக்டரே, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்னு தான் தோணுது, ஆனால் தூக்கமும் வருது. சரி, ரூமுக்கு போகலாமா? தூங்குறியா? எனக்கு கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாம்னு தோணுது. சரி, என்னதான் பண்ணணுங்கிறப்போ? டாக்டரே, எனக்கு நடக்கணும் போல இருக்கு, ஆனால் நான் நடக்கக்கூடாது. அப்படிங்களா? இப்போ என்ன சொல்ல வரீங்க? டாக்டர் உங்களை தூக்கிட்டு வாக்கிங் போகணுமா? ஆமாம். சரி, தூக்கிட்டு நடந்துட்டா போச்சு. பொண்டாட்டி பேசிக்கிட்டே எப்படி நடந்து வரீங்களா? ஆனால் உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லைல்ல? அதெல்லாம் கஷ்டம் எதுவும் இல்லை, நம்ம நடக்கலாமா? காலை என் காலை கீற்று நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. டாக்டரே, அன்பு மட்டும் இருந்தேன், வெயிட் எல்லாம் தூக்கிட்டு நடப்பீங்க. இப்போ உங்க பாப்பா தம்பிலாம் வேற உள்ள இருக்காங்கல்ல, எப்படி வெயிட்டா இருக்கமா? ஆமாம் ஆமாம், ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்க. பாப்பா தம்பிலாம் அதுக்குள்ளே சாப்பிட்டு பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அதனால ரொம்ப வெயிட்டாக இருக்கீங்கன்னு. போங்க டாக்டரே. இறை மாத நிலவே வா வா, நடைபோடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவே நம்மா. என் டாக்டர் எவ்வளவு நல்லாச்சு தெரியுமா பாடி? அதுக்கு என்ன, இப்போ பாடிடுவோம். மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழைத்தண்டு, சுமையல்ல பாரம் சுகம்தானம்மா, தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோல் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. தலைவா நீ எந்தன் தலைச்சம்பிள்ளை, பாடுகிறேன் நான் தாளோ, தனிசை பூவே தாளோ, பொன்மணி தாளேலோ. நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்சம் என்னதே, அதிகாலை சேவல் கூவும் அதுவரை பஞ்சு நெஞ்சில் நீயும் உறங்கிடு. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணம் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம்
அருகினில் தானோ கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பே. ஐயோ, அவங்க அப்பா வராரு இவனை தேடிக்கிட்டு. பாவி பயப்புல மாட்ட போகுது. பின்ன அடுத்த ராத்திரில உட்காந்து ஃபோன் பேசினா அவங்க அப்பங்காரர் தேடிட்டு வரமாட்டாரா? குழந்தை மாதிரி இன்னும் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, தூங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, மனுஷன் வராரு. வைஷு, மாடியிலே உட்காந்து பேசுறேன், நான் வேணா வந்து பார்த்துட்டு போகவா? அதெல்லாம் நான் அண்ணன் ஓவரா தான் பண்றீங்க. உங்களை இன்னைக்கு அட்வான்டேஜா நடந்துக்கிட்டது ஏன் தப்பு தான் அண்ணன். அடி, ஒன்னே ஒன்று தானடி கொடுத்தேன், அதுக்கே ஓவரா பண்றான். அவங்க கம்மன் இருங்க, அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றேன்ல. ஆனா எனக்கு திரும்ப வேணும்னு தோணுதே வைஷுமா, நான் என்ன பண்ணுவேன்? வேணும். அடே அடே கிருஷ்ணா, எனக்கு ஒரு பாட்டில் பாய்சன் வேணும், திரும்பி பாருடா. வைஷு, ஐயோ, டேய் மாட்ட போறடா. டேய் டேய், இவ்வளோ கிட்ட வந்து கூப்பிட்டு காதல் உள்ள இந்த மனுஷன் வர நிக்கிறாரு. திரும்பி இவர் பக்கம் பார்க்கலாமா வேணாமா? ஏய் பிரகாஷ், போச்சு. அப்பா, இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அதுவும் நான் வர்றது கூட பார்க்காம நீ அவனை பார்த்துட்டு இருக்க, அவன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அது அது சும்மாப்பா, ஏதோ ஒரு கிளைண்ட் கால் பண்ணாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கான்ப்பா, ஒர்க் விஷயமா. 11 மணிக்கு எந்த கிளைண்ட்டா? அதுவும் நம்ம ஆஃபீஸ் ரிலேட்டடா கால் பண்ணிட்டு இருக்கான். அப்படிலாம் இந்த கிளைண்ட் கிட்ட நான் பேசுறது கிடையாது, ஸ்ரீன் பேசுறது கிடையாது. இவன் எந்த கிளைண்ட் கிட்ட பேசலாம்? அப்பா, அதுவும் நான் அங்க வந்தாலே எங்க அப்பா வராருன்னு அவன் உணர்ந்துருவான். அப்படி இருக்கும்போது கிட்ட வந்து இப்ப நான் உங்ககிட்ட பேசுற சவுண்ட் கூட கேட்காம அந்த அளவுக்கு யாருக்கிட்ட நான் மெய் மறந்து பேசிக்கிட்டு இருக்கான்? அது வந்துப்பா. அந்த பொண்ணு கிட்ட பேசுறானா? அப்பா, கேட்ட கேள்விக்கு பதில் அந்த பொண்ணு கிட்ட பேசுறானா? ஆமாப்பா. தூங்கலையா? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பசி தூக்கம் ஏன் என்னைய கூட நான் மறந்துடுறேன். கிருஷ்ணா, அப்பா, சீனியர் சீனியர் கேக்குதா? என்னடா பழக்கம் இது? டைம் என்ன? இத்தனை மணிக்கு உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன். இவன் இங்கே உட்காந்துருக்கா, இப்படிலாம் உட்காந்து ஃபோன் பேச மாட்டாளே. அவங்க அப்பா வாய்ஸ் மாதிரி கேக்குது. ஒழுங்கா தானே இருந்த. இப்ப கல்யாண பேச்சுன்னு பேசிட்டேன், என்ன இப்படிலாம் உட்காந்து ஃபோன் பேசணும், இத்தனை மணிக்கு வந்து ஃபோன் பேசணும்னு ஏதாவது இருக்கா? அப்பா அப்படிலாம் இல்லப்பா. இல்ல எனக்கு புரியல. நீ தான் 11 மணிக்கு உட்காந்து ஃபோன் பேசுற. நீ ஒரு ஆம்பளை பிள்ளை, நீ பேசுறத பார்த்தாலே பெத்தவனா கோவப்படுறேன். இத்தனை மணிக்கு என்ன உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல அந்த பிள்ளைய ஃபோன் பேசுன்னு சொல்லிட்டு கம்மனு இருக்காங்க. சொல்லு, 11 மணி ஆகுது, இந்த பிள்ளை இந்த டைம்ல உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? அப்பா அப்படி இல்லை, நான் தான் ஃபோன் பண்ணேன். எனக்கு புரியல கிருஷ்ணா. நீ 11 மணிக்கு ஃபோன் பண்ணட்டும், 12 மணிக்கு ஃபோன் பண்ணட்டும், அந்த பிள்ளை 4 நாள் ஃபோன் எடுக்காம இருந்தா 5வது நாள் நீ ஃபோன் பண்ண மாட்டல, சீக்கிரமா பேசிட்டு வச்சிருவல. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது. இந்த காலத்து பிள்ளைங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கல்யாணம் முடிவு பண்ணிட்டா வீடியோ உட்காந்து ஃபோன் பேசணும்னா? அப்படிலாம் இல்லப்பா. இங்க பாரு கிருஷ்ணா, ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். எதுவா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான். ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கணும். ஒரே வழியா உட்காந்து ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. அந்த பொண்ணை தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். பொறுமையா தெரிஞ்சுக்கிட்டா போதும், பொறுமையா அந்த பொண்ணை பத்தி புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மாதிரி அன் டைம்ல உட்காந்து ஃபோன் பேசுறது, எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு நினைப்பாவே இருக்கிறது, இதெல்லாம் சுத்தமா சரியில்லை. ஆம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறேன் நானே 11 மணிக்கு பிள்ளைய காணமே, ரூம்ல தூங்க காணமேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுட்டு 11 மணிக்கு அந்த பொண்ணு ஃபோன் பேசுற வரைக்கும் வீட்டுல இருக்கிற யாரும் தேடாம தான் இருக்காங்களா, பார்க்காம தான் இருக்காங்களா? இல்லப்பா, அவ மேல தப்பு இல்ல. பாய முடு கிருஷ்ணா, பாய முடு. அப்பா சொல்றது எல்லாத்தையும் கரெக்ட் தானே நீ இது வரைக்கும் புரிஞ்சுருக்க, ஒத்துருக்க. இப்ப என்ன புதுசா சப்போர்ட் வாங்குற? அப்பா, ஒழுங்கா எழுந்து வந்து தூங்குற, அவ்வளவுதான். அந்த பொண்ணு கூட தான் உனக்கு பேசி முடிச்சிருக்கு, அந்த பொண்ணு கூட தான் உனக்கு கல்யாணமும் நடக்க போகுது. ஆனா இப்படிலாம் உட்காந்து ஃபோன் பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டா அந்த பையனை ஒரே வழியா மாத்திடுறாளுங்க. இந்த வித்தையெல்லாம் எங்க தான் கத்துட்டு வராளுங்களோ தெரியல. அப்பா. பாய முடு கிருஷ்ணா. என்ன குரல வசதி பேசிக்கிட்டு இருக்கேன்? இல்லப்பா, நீங்க போங்க, நான் வரேன். ஒழுங்கா எழுந்து வான்னு சொல்லிட்டேன். ஃபோன் பேசுறதுலாம் இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும் இந்த டைம்ல. காதல் தந்தவழி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம். டே கிருஷ்ணா, என்னடா உங்க அப்பா அப்படி பேசிட்டு போறாரு? கல்யாணம் உனக்கு முடிவு பண்ணி வச்சிருக்கிற பொண்ணு தானடா, அந்த பொண்ணு கூட பேசினா என்னடா தப்பு? எங்க அப்பா அந்த மாதிரிலாம் பேச மாட்டாரு, ஆனா ஏன் இப்படி பேசிட்டு போறாருன்னு தெரியலையே. அன் டைம்ல ஃபோன் பேசுறது, அவர் பேசுற லாஜிக்லாம் ஏதோ நீ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லி லவ் பண்றேன்னு சொல்லி வீட்டில் ஒத்துக்காம நீ ஏதோ திட்டுத்தனமா ஃபோன் பேசுற மாதிரிலாம் இருக்கு. டே அப்படிலாம் இல்லை, அவர் ஏதோ மைண்ட் அப்செட்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன், அதான் அப்படி பேசுறாரு.
இல்லை கிருஷ்ணா, என்னதான் உன் மனசில் ஆசை இருந்தாலும் அந்த பொண்ணை பற்றி நீ வெளியில் சொல்லலை. அந்த பொண்ணு தான் வேணும்னு நிற்கல. ஏன்னா உன் குடும்ப சுச்சுவேஷன் உனக்கு தெரியும். உங்கள் அப்பாவுக்கு அந்த ஃபேமிலிக்கு நடக்கிற பிரச்சனை உனக்கு தெரியும். அதனால் நீ அமைதியாக தான் இருந்த. ஆனால் உங்கள் அம்மா, அண்ணன், அண்ணி எல்லாரும் பேசினாங்க. அப்போவும் நீ பிடி கொடுக்கல. உங்கள் அப்பாவை வந்து அந்த பொண்ணை கேட்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அந்த பொண்ணை முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீ ஆசையை வளர்க்க ஆரம்பிச்ச. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ எதுக்கூட இப்படி பேசிட்டு போகிறாரு? டேய், அவர் தப்பாக பேசாத, தேவையில்லாமல் அவர் காரணம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டார். டேய், ஆமா, அவர் வந்தாருன்னு ஹெட்செட்டை தூக்கி பட்டுன்னு கீழே வச்சிட்டேன். ஃபோனை கட் பண்ணியா? ஐயோ இல்லை மச்சான், ஒரு நிமிஷம் இரு. ஹலோ. தப்பு தான் சீனியர், நான் இந்த டைமில் ஃபோன் பேசுனது. ஆனால் எங்கள் வீட்டில் என்ன கரெக்டாக தான் வளர்த்துருக்காங்க, தப்பாலாம் வளர்க்கலன்னு. எந்த இடத்துலையாவது என்ன தப்பாக வளர்த்துருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சொல்லிடுங்க, வைஷு, நான் வைக்கிறேன் சீனியர். எல்லாத்தையும் கேட்டுட்டா மச்சான். இப்போ என்னடா பண்ணுறது தெரியல. எனக்கு என்னவோ உங்கள் அப்பா பேசிட்டு போன விஷயம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல கிருஷ்ணா. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனை தான். நீ எழுந்து வீட்டுக்கு உள்ளே போ. டேய், நீ ஃபஸ்ட்டு உள்ளே போ. அதுக்கப்புறம் வைஷுவை சமாதானப்படுத்துறதை பற்றி யோசிக்கலாம். நீ உள்ளே போ. காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். ஐயோ வாசன் தன்னம் போலயே. அண்ணன்கிட்ட இப்போ நடந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன்னா அண்ணன் கண்டிப்பாக கோவப்படும். அவரை எதிர்த்து பேசணும்னு நினைக்கும். கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகும். மகாணி மாசமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அண்ணனுக்கு இப்போ தான் கல்யாண பேச்சுவார்த்தை எடுத்திருக்காங்க. இந்த டைமில் நம்மளால பிரச்சனை வேணாம். வைஷுமா, அண்ணன் என்னடா இங்கே உட்காந்துருக்கேன்? ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா தான் பூமாரி தூக்கம் வரலன்னு கால் பண்ணா. அதான் சரி நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பூமாரிக்கிட்டே பேசிட்டு இருந்த? ஆமாண்ணே, அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க தாத்தா ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாராம், அதை சொல்லிட்டு இருந்தா. அப்படியா, சரிடாமா. ஆனால் கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்கு. அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாடியில் உட்காந்துருக்கேன்ல, காத்தடிக்குது, தூசி கண்ணில் படுது, அதான், வேற ஒன்றும் இல்லை. நான் ஏன் கண் கலங்கி போயிருக்க போகிறேன்? வைஷுமா, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு பக்கபலமா எங்கள் அண்ணனுங்க இருக்கிற வரைக்கும் இந்த வைஷுக்கு என்ன பிரச்சனை வந்துட போது? பிரச்சனையை பார்த்து பயந்து போயிடாதா? வைஷுக்கிட்ட எப்படா நம்ம பிரச்சனை பண்ண முடியும்? அண்ணனுங்களா சும்மா விட்டுருவானுங்களா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை பயந்து ஒரு பக்கமாலாம் நின்றுக்கிட்டு இருக்கு. தங்கம், அண்ணன் இங்கே வா, உட்காரு. மாடியில் சூப்பராக காத்தடிக்குதுல்ல, இங்கேயே கொஞ்ச நேரம் உன் மாடியில் படுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உட்காரியா, இல்லை வேற ஏதாவது வேலை இருக்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரவணன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், தூங்கலான்னு தான் கிளம்புனேன். அண்ணனுக்கு இப்போ என்ன வேலை இருக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே வா, என் பக்கத்தில் உட்காரு. நான் வரும்பொழுது சீனியர்னு சொல்லி தான் பேசினேன். சரி, ஓகே. நான் வந்து கேட்ட உடனே நீ பூமாரின்னு போய் சொன்னேன். இது எல்லாமே வயசில் பண்ணுறது தான். ஆனால் அதையும் தாண்டி நீ சீனியர்னு பேசினோடனே நான் போகணுன்னு தான் நினச்சேன். ஆனால் உன் வாய்ஸில் ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. நீ அழுகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் ஒரு 5 நிமிஷம் நின்னேன். அதே மாதிரியே நான் வைஷுன்னு கூப்பிட்ட உடனே நீ திரும்பி பார்க்கல. ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் திரும்பி பார்த்தேன். உன் கண்ணு கலங்கி தான் இருந்தது. ஏன் வைஷுமா கண்ணு கலங்கிருக்குன்னு கேட்டப்போ இல்லை, நீ ஏதோ சமாளிச்சிட்டேன். எனக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் ஹார்ட் ஆகிருக்கு. சின்ன பிள்ளைத்தனமா எப்போவுமே அண்ணங்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி என்ன வைஷு ப்ராப்ளம் நான் கேட்டப்போ கூட நீ அமைதியாகவே சமாளித்து பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற. என் தங்கச்சி அவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டாளா? என் தங்கச்சிக்கு அண்ணங்கிட்ட எதையுமே மறைக்க தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் மறைக்கிறா அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? அண்ணன் என்ன சைலண்டாகவே இருக்கேன்? நான் எங்கே சைலண்ட்டாக இருக்கேன்? வைஷு தான் சைலண்ட்டாக இருக்கா. எப்பவும் படபடன்னு அவள் தானே பேசிக்கிட்டு இருப்பா. ஆமாம், நான் தான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஆமாண்டாம்மா, நீ தான் பேசிக்கிட்டு இருப்ப. அண்ணன் திரும்பவும் கேட்குறேன், ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்லடா? அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால என்கிட்ட ப்ராப்ளம்னு கேட்டுட்ருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் தூங்கட்டா? இப்போ கூட நான் கேட்கறதுனால நீ உண்மையை சொல்லிடுவியோன்னு பயந்து தான் தூங்க போகிறேன்னு சொல்கிறேன். உனக்கு என் மேலே டவுட் வந்துருச்சு, நீ கண்டுபிடிச்சிட்டேன். அண்ணன் தூங்கட்டா? சரி, தூங்குடம்மா. அவர் எந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் நான் இப்படி ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேண்ணே. வளர்த்த வளர்ப்பு சரியில்லைன்ற மாதிரி பேசிட்டாரு. மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குண்ணே. அவர் வேணும்னே பேசுகிறாருன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அதை நான் இப்போ சொல்லி அந்த பிரச்சனை பெருசாச்சு அப்படின்னா தேவையில்லாமல் அக்ஷயாக்காவுக்கும் உனக்கும் நடக்கிற மேரேஜில் திரும்ப பிரச்சனை வரும். இதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் கல்யாணத்தை தள்ளி வைப்பீங்க. வேணாண்ணா, அக்காவும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிடுச்சு, நீயும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்ட. உங்கள் 2 பேருக்கும் லைஃப்பில் ஒரு நல்லது நடக்கும்பொழுது என்னால் ப்ராப்ளம் வரக்கூடாது. அவர் பிளான் பண்ணி தான் பொண்ணு கேட்டார். இப்போ பிளான் பண்ணி தான் ப்ராப்ளம் பண்ணுறாருன்னு தெரியுது.
பார்க்குறேன் இந்த பிரச்சனையை அவர் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாருன்னு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்பேண்ணே. உன்னை கஷ்டப்படுத்திட்டமா வைஷு, தப்பான முடிவு எடுத்து. என் லைஃப்பில் நீங்கள் எடுத்த முடிவு தப்புன்னு உங்களை நான் ஃபீல் பண்ண வைக்க மாட்டேண்ணே. வைஷு, இப்போ எதுக்கு இவர் வந்து இவ்வளோ கோவமாக உட்காந்துருக்காரு? அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சலாம் முடிவு பண்ணிட்டாலோ? அது முடியுமா? முடியாது. என் பையனை வச்சு ரிஸ்க் எடுக்கவே முடியாது. அண்ணா, என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? குடும்பத்தோட ஏற்கனவே அசிங்கப்படுத்திட்டானுங்க. அசிங்கப்பட்டு நின்னுட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தியை நம்பி உள்ள அனுப்புனேன். அவளே எனக்கு துரோகம் பண்ணிட்டா. நான் இவனை விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ணா இங்கே பாருண்ணே, என்ன குழம்பிக்கிட்டு இருக்க? இல்ல ரத்னவலி, நான் முடிவு பண்ணிட்டேன். சரி வராது. இது சரியே வராது. என்னண்ணா சொல்ற? என்ன முடிவு பண்ணிட்ட? என்ன சரி வராது? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு புள்ள வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இன்னொரு புள்ள என் கையை விட்டு போக போறான்னு நினைச்சு நான் கவலைப்படுறதா? அண்ணா ஏதோ சொல்ல வர, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. கோவமாவும் இருக்கா, அதுவும் புரியுது. ஆனால் எதுக்குன்னு தான் புரியல. இங்க பாரு ரத்னவலி, இது வரைக்கும் நீ ஒரு சில விஷயம்லாம் யோசிச்சு சொல்லுவ. அது கரெக்டா தான் இருந்திருக்கு. நான் தப்பு சொல்லல. அதை நானும் செஞ்சிருக்கேன் தான். ஆனா நீ சொன்ன இந்த விஷயம் எனக்கு சரின்னு படல. இதுக்காக என் பிள்ளைய நான் இழக்கவும் விரும்பல. அண்ணா தயவு செஞ்சு புரியுற மாதிரி சொல்லு. இப்போ நான் என்ன சொன்னா நீ என்ன செய்ய வேணான்னு சொல்றேன்? அதான் அந்த குடும்பத்துல கிருஷ்ணாவுக்கு பொண்ணு எடுக்கலான்னு சொன்னியே. நான் கூட யோசிச்சேன்ல. நீ என்ன சொன்ன? பொண்ணு எடுத்தாலும் பிரச்சனை இல்லைன்னா அவனை எப்படியாவது மனசை மாற வச்சிடலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த புள்ள வாழ வெட்டியா போய் நிற்கும் பொழுது அந்த குடும்பம் நல்ல குழஞ்சு போயிடும். இதுதானே அந்த குடும்பத்தை நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கு கரெக்டான சான்ஸ்ன்னு சொன்னல. ஆமாண்ணா கரெக்டாக தானே சொன்னேன். கிருஷ்ணா மனசை மாத்திடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு தானே நானே யோசிச்சேன். உங்கள்கிட்ட சொன்னேன். இல்ல ரத்னவலி, சரி வராது. என் பிள்ளை என் கையை விட்டு போயிடுவான். என்னென்ன சொல்ற? அந்த பிள்ளைய தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணதுல இருந்து நானும் கிருஷ்ணாவை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் இல்லாம தூங்க மாட்டான். நைட்ல வந்து என்ன பார்க்காம இருக்க மாட்டான். என்கிட்ட பேசாம இருக்க மாட்டான். அப்படி இருந்த என் புள்ள என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிட்டான். அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு முடிவு பண்ணதுக்கே. அண்ணா அது இல்ல ரத்னவலி, சரியே வராது. இந்த கல்யாணம் நம்மளுக்கு சரி வராது. என் கிருஷ்ணா என் கையை விட்டு போயிடுவான். மகாவெல்லாம் நான் அப்படி நினைக்கல. மகா கையை விட்டு போனாலும் சரி போலனாலும் சரி லாப நஷ்டம் ரெண்டுத்தையுமே பாத்துக்கலாம் தான் இருந்தேன். ஆனா என்னால கிருஷ்ணாவை விட்டு கொடுக்க முடியாது. அவனை வச்சு எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. இப்போ கொஞ்ச நாளா அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுலே அவன் என்ன சுத்தமா மறந்து போயிட்டான். வீட்டு நினைப்பே இல்லாம அந்த பொண்ணை பத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கான். இப்போ கூட நான் போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு கிட்ட உட்காந்து போன் பேசிக்கிட்டு இருக்கான். நான் வந்தது கூட தெரியாம மெய் மறந்து போய் பேசிக்கிட்டு இருக்கான். என் புள்ள இப்படியே போனான் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை எப்படி மறப்பான்? அவன் மறக்க கூடாதுன்னு தானே அவன் பண்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கேன். நீ அவனை நோட் பண்றதுக்கு முன்னாடி நான் அவனை நல்லாவே நோட் பண்ணிட்டேன். அவன் எந்த அளவுக்கு அந்த பொண்ணு கூட ஈடுபடா இருக்கான்றதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ உன் பிள்ளைய கவனிக்கலையோ அவனை நீ இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்ததுலேருந்து இந்த நாள் வரைக்கும் அவனை எப்படிதான் இந்த குடும்பத்திலேருந்து ஒட்டு மொத்தமாக விரட்டலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கே வந்து நீ அவன் ஆக்டிவிட்டீஸை பற்றி சொல்றியா? அண்ணா அதெல்லாம் ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு முடிவு பண்ணோன்னே எல்லா பசங்களும் இருக்கிறது தான். ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்ககிட்ட உண்மையை சொன்னோம் அப்படின்னா அவன் நம்ம பக்கம் தானே நிற்பான். அந்த பொண்ணு பக்கம்லாம் நிற்க மாட்டான். முடியாது. என் புள்ள இப்பவே மந்திரிச்சு விட்ட மாதிரி இருக்கான்னு சொல்றேன். உனக்கு புரியுதா? கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பான். ஏன் நம்ம சொல்றதை கேட்காம அந்த பொண்ணு மேல வச்சிருக்கிற ஆசையிலையும் காதலையும் அந்த பொண்ணு சொல்றதை கேட்டுட்டானா என்ன பண்ணுவேன்? அண்ணா அப்படிலாம் நடக்காதுண்ணா. நடக்குது நடக்கல. ஆனா என் கிருஷ்ணாவை என்னால எடுக்க முடியாது. நீ சொல்ற மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வேணான்னு சொல்றதா அவன் ஏத்துப்பான். எனக்கும் தெரியும் என் புள்ள நான் சொல்றதை செய்வான்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அந்த புள்ள மேல அவன் வச்சிருக்கிற பாசம் இன்னும் எனக்கு சரியா படல. கல்யாணம் வரைக்கும் சும்மா விட்டு வச்சா இந்த 6 மாசத்துல அவன் இன்னும் அதிகமா பாசம் வச்சிருவான். நம்ம அந்த பொண்ணு வேணாண்டான்னு சொல்லும் பொழுது என் கிருஷ்ணா வேற மாதிரி ஆயிடுவான். வேற மாதிரி ஆகணும் தானே ஆட்டம் ஆடுறேன். என் பிள்ளைய நான் இழக்க மாட்டேன். என் பிள்ளை என் மனசு கஷ்டப்படணும். அப்படி என் பிள்ளை மனசை கஷ்டப்படுத்தி அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கல்யாணத்துல அவன் வாழ வேணாண்டான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு வாழ்க்கையை தெரிய வைக்கல என்னால முடியாது. அவன் கஷ்டப்படுறதையும் என்னால பார்க்க முடியாது. என் பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சு போறதையும் என்னால பொறுத்துக்க முடியாது. பெத்த பொண்ணு வாழ்க்கையில ரிஸ்க் எடுப்பானா? பையன் வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க மாட்டானா? பொண்ணு வேற பையன் வேறன்னு பிரிச்சு பார்த்தவன் தானே நீனே. என்கிட்டே வந்து பேசுற பத்தியா? இப்போதைக்கு எனக்கு கவலை கிடையாது. என் பொண்ணும் மாப்பிளையும் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க வாழறதுக்கு. அவங்க மூலயமா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரும்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் நீ எப்படி காய் நவுத்தினாலும் அந்த காயில கிருஷ்ணாவை நான் அடியோட அழிக்க தான் நினைப்பேனே தவிர வாழ வைக்க நினைக்க மாட்டேன். நீ என்ன முடிவு எடுக்கிறியோ எடு. எந்த முடிவா இருந்தாலும் அதை எனக்கு சாதகமா நான் மாத்துவேன். என்னன்னு எப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்ற? சொல்லு, வேற எப்படி பேச சொல்ற? நான் பிசினஸ்ல எல்லாம் நல்லா தான் இருந்தேன், வசதியோட தான் இருந்தேன். இருந்தாலும் என் கிருஷ்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் குடி கட்டி பறந்தேன். எனக்கு பாசம் நான் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா மேலதான், அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ. அது உனக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தானே அவனை துரத்தணும்னு நினைக்கிறேன். என் புள்ளைய யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால இழக்க முடியாது. திரும்ப திரும்ப நான் சொல்றது அதே விஷயம்தான். அதனால அந்த பொண்ணு தேவையில்ல. என் பையனுக்கு எந்த காரணம் கொண்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
ஐயோ அண்ணன் என்ன சொல்ற? கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டியா? இப்போ எப்படி நான் முடியும்? இப்போ நம்ம கல்யாணத்தை நிறுத்தினா கிருஷ்ணாக்கு உன் மேலே தானே கோவம் வரும். அப்படி இருக்கும்போது எப்படி நீ இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்? கல்யாணத்துக்காக அவங்க வீட்டு வாசல் ஏறி நின்னா கல்யாணத்தை நிறுத்தணும்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். என் கிருஷ்ணா வாயாலே அந்த பொண்ணு வேணான்னு சொல்ல வைப்பேன். எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். பார்த்துக்கோ நல்லா பார்த்துக்கோ. உன் புள்ள ஆசையை அளவுக்கு அதிகமாக வச்சுட்டான்னு எனக்கு தெரியும். நீ இப்போ அந்த பொண்ணை வேணான்னு சொன்னாலும் அவன் எந்த நிலைமைக்கு போவான்னு எனக்கு தெரியும். நீ இப்போ கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான்னு தெரியும். நீ கல்யாணத்தை நிறுத்துறது அந்த குடும்பம் உன் மேலே பகையாக மாறும். கிருஷ்ணா கல்யாணத்தை வேணான்னு சொல்கிறது அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும். நீங்கள் அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்து எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் எனக்கு சாதகமாக தான் மாறும். உன் புள்ள திருப்பி குடிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். உன் புள்ள திரும்பி நாசமாக போனாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆக மொத்தத்தில் அப்பனும் பிள்ளையும் எடுக்க போகிற முடிவு எனக்கு சாதகமாக தான் இருக்க போதே. அண்ணா எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே கோவம் வர்ற மாதிரி தான் இருக்கும். கிருஷ்ணா நம்ம மேலே கோவப்படுற மாதிரி தான் இருக்கும். என் பிள்ளைக்கு என் மேல கோவம் வராம என் மேல பாசத்தோட அந்த பிள்ளைய எப்படி வேணாம்னு சொல்லுவான்னு எனக்கு தெரியும். எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா, நீ முடிவு எடுத்துட்ட. இதுக்கப்புறம் நான் சொன்னால் மாறவா போகிறேன். உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யணும். எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு தெரியாதே. அடிச்சு காட்டுறேன்.